மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன அறிவிப்பை தற்போது அவர் வெளியிட்டுள்ளார்? அவனைய தொடர்ச்சியாக தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக பல்வேறு கட்சிகள் வரும் என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக நேற்று முந்தைய தினம் ஒரு முக்கியமான செய்தியானது வெளியானது. குறிப்பாக ராமதாஸ் மற்றும் அதே போல ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல்கள் வெளியானது. இது தொடர்பாக நியூஸ் 18க்கு ஜான் பாண்டியன் அவர்கள் பிரத்யேக தகவல் அளிக்கின்ற போது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில எங்களுக்கென்று ஏற்கனவே 5 தொகுதியில் வரை தற்போது கேட்டு வருவதாக தற்போது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தொகுதி பங்கீடப்பொழுது தெரிய வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்கள் குறிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவர்கள் இணைவார்கள் என்ற ஒரு தகவலானது வெளியான நிலையில இது போன்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் தமிழகம் வருகின்ற பொழுது அந்த மேடைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை. தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நீடிப்பதாக ஜான் பாண்டியன் விளக்கம் அளித்திருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தமிழ்நாட்டின் அரசியல்